தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சிபி ராதாகிருஷ்ணன் பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் இப்போது குடியரசு துணைத் தலைவருக்கான அந்த வேட்பு மனுவை தாக்கல் செய்யும் அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கான படிவத்தில் அந்த வேட்பு மனு தாக்கல் செய்யும் அதிகாரி அந்த விண்ணப்ப படிவத்தினை அவர் சரிபார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியையும் அவர் பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், ஜே.பி. நட்டா உள்ளிட்டோர் முன்னிலையில் இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள சிபி ராதாகிருஷ்ணன் வேட்பு மனுவை தாக்கல் செய்யக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஜே.பி. நட்டா உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், எம்பிக்கள், பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த முக்கிய தலைவர்களும் இந்த வேட்புமனு தாக்கல் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளனர். சிபி ராதாகிருஷ்ணனின் வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு அந்த மக்களவை மற்றும் மாநிலங்களவையின் எம்பிக்கள், அது பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட எம்பிக்களும் அதை முன்மொழிந்து குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் இன்று அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் சிபி ராதாகிருஷ்ணன் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அவர் இன்று இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். இந்த அவருக்கு போட்டியாக இந்தியா கூட்டணியின் சார்பாக சுதர்சன் ரெட்டி நிறுத்தப்பட்டிருக்கிறார் போட்டிக்கு. இந்த சூழ்நிலையில் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்காக தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே துணை ஜனாதிபதியாக ஆர் வெங்கட்ராமன் மற்றும் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பொறுப்பு வகித்துள்ள நிலையில் இப்போது கோவையைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர், 2 முறை மக்களவை எம்பியாக பொறுப்பு வகித்தவர், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராகவும் பொறுப்பு வகித்த சிபி ராதாகிருஷ்ணன் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்யக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிபி ராதாகிருஷ்ணன் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் சார்பாக வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார். அவரது சார்பாக தேர்தல் நடத்தும் அதிகாரியான நாடாளுமன்ற செயலாளரிடம் அந்த வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த வேட்பு மனுவை பரிசீலித்து அதில் அவர் கையொப்பமிட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செப்டம்பர் 9ஆம் தேதி இந்த குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலுக்கு அன்று காலை போட்டி இருப்பதால் அன்று காலை 10 மணியிலிருந்து 5 மணி வரை செப்டம்பர் 9ஆம் தேதி அந்த வாக்குப்பதிவு நடைபெறும். இந்த வாக்குப்பதிவில் மக்களவை, மாநிலங்களவையை சேர்ந்த எம்பிக்கள் சுமார் 780க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் அன்று நாடாளுமன்றத்தில் பங்கேற்றுள்ள எம்பிக்கள் அனைவரும் தங்களது வாக்குகளை பதிவு செய்வார்கள். இதில் போட்டியானது குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு சிபி ராதாகிருஷ்ணனுக்கும் இந்தியா கூட்டணி கட்சியின் சுதர்சன் ரெட்டிக்கும் இடையே இந்த போட்டி ஏற்பட்டிருப்பதால் வாக்குப்பதிவு செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெற்று அதன் பின்னர் அன்று இரவு 7:30 மணிக்கு யார் வெற்றி பெற்றார் என்பது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும். இப்போது உள்ள அந்த எம்பிக்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரை அந்த 392 வாக்குகளை பெறுபவரே அந்த குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்க இயலும். ஜெகதீப் தங்கர் அவர் திடீரென பதவியை கடந்த மாதம் ராஜினாமா செய்ததை ஒட்டி இந்த குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டு இப்போது வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாடு முழுவதும் 2 அணிகளாக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி ஒரு அணியாகவும், காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி கட்சி தனி அது ஒரு அணியாகவும் இந்த போட்டியிடுகிறார்கள். இந்த போட்டியில் இருவருக்கும் இடையேயான ஆதரவு திரட்டும் நடவடிக்கைகள் நேற்றிலிருந்து தொடங்கியுள்ள நிலையில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் ஜே.பி. நட்டா மற்றும் அங்கு அதிமுகவின் மூத்த எம்பியான தம்பித்துறை உள்ளிட்ட அந்த பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவருடன் அந்த வேட்புமனு தாக்கலின் போது உடன் இருக்கிறார்கள். அவர்கள் வழிமொழிந்து 20 எம்பிக்கள் அதை முன்மொழிய வேண்டும், 20 எம்பிக்கள் வழிமொழிய வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் என்ற அந்த தேர்தல் நடைமுறையை ஒட்டி எம்பிக்களின் முன்மொழிவு வழிமொழிதல் படிவத்தை நாடாளுமன்ற செயலாளர் அதை பார்வையிட்டு அந்த வேட்புமனு தொடர்பான விவரங்களை கேட்டறிகிறார். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் தமிழகத்தைச் சேர்ந்த கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் இப்போது அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்யும் அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேட்புமனுவை தாக்கல் செய்து இப்போது குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான அந்த தேர்தலுக்கான நடைமுறைகள் நிர்வாக ரீதியாக தொடங்கி இருக்கின்றன. இதைத் தொடர்ந்து இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் சுதர்சன் ரெட்டியும் அவரது வேட்புமனுவை நாளைக்குள் தாக்கல் செய்ய வேண்டும். நாளைதான் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள். நாளைக்குள் இந்தியா கூட்டணியின் சார்பாக சுதர்சன் ரெட்டியும் இன்று டெல்லிக்கு சென்று அவருடைய
இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் எம்பிக்களையும் சந்தித்து வருகிறார். அவர் நாளை வேட்புமனுவை தாக்கல் செய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் பின்னர் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறுவதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு அன்றே செப்டம்பர் 9ஆம் தேதி நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவர் யார் என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நாடாளுமன்ற செயலாளர் 9ஆம் தேதி இரவே அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓவியா.